Dear students and parents, வணக்கம். நான் உங்கள் கமல், கேரியர் கன்சல்டன்ட். கடந்த 2 வீடியோவில் நம்ம வித்தவுட் நீட் எப்படி டாக்டர் ஆகிறதுன்னு பார்த்தோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வித்தவுட் எனி ஃபீஸ் ஹவு டு பிகம் அ டாக்டர். ஆமாங்க, நீங்கள் கேட்டது நிஜம்தாங்க. ஃபீஸே இல்லாமல் டாக்டர் எப்படி ஆகிறதுன்றது தாங்க. இதுக்கு இந்தியாவில் ஒரே ஒரு இன்ஸ்டியூட் மட்டும்தான் இருக்குங்க. இது பூனேயில் இருக்கக்கூடிய மிலிட்ரி மெடிக்கல் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த ஸ்கூல், அந்த மெடிக்கல் காலேஜில் மட்டும்தான் இதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த காலேஜோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா AFMC, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் பூனே. இந்த ஒரு காலேஜில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. You can become a free doctor, but you have to serve for the military. ஸோ அதுதாங்க இதனோட இந்த ஃப்ரீ மெடிக்கல் கோர்ஸை நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். இது ரொம்ப டஃப்பான ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குங்க. இது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதை க்ராக் பண்ணணும்னா நீங்கள் எல்லாத்தையுமே கடந்து வரணும். ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கும். சீட்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது. இதில் மொத்தம் 150 சீட்ஸ் இருக்குங்க. ஓகே, இதனோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் என்னென்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு கண்டிஷன், நீங்கள் இந்தியன் நேஷ்னாலிட்டியாக இருக்கணும். உங்களோட ஏஜ் 17லேருந்து 24க்குள்ளே இருக்கணும். நீங்கள் அகாடமிக் இயரில் 12th +2 படிச்சிருக்கணும். +2ல் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கணும். வித் இங்கிலீஷ் கம்பல்சரியாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் 10th நீங்கள் மேக்ஸ் படிச்சிருக்கணும். இதெல்லாம் உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன். ப்ளஸ் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி அதில் 600க்கு மேலே நீங்கள் நீட் ஸ்கோர் வாங்கியிருக்கணும். அப்போ தான் உங்களால் இதில் எலிஜிபிள் ஆக முடியும். இதில் 150 சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லலைங்களா? அதில் 145 சீட்ஸ் நம்ம இந்தியன்ஸ்க்காகவும் 5 சீட்ஸ் ஃபாரின் ஸ்பான்சர்ஸ்க்காகவும் ஒதுக்கியிருக்காங்க. இந்த 145 சீட்ஸில் 115 சீட்ஸ் பாய்ஸ்க்கும் 30 சீட்ஸ் கேர்ள்ஸ்க்காகவும் ஒதுக்கியிருக்காங்க. இது எல்லா டாக்டர் படிப்பும் போல் MBBS தான். இதுவும் 4.5 வருஷம் படிக்கணும். ஒரு வருஷம் நீங்கள் AFMS ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணணும். அதான் இன்டர்ன்ஷிப் கம்பல்சரி ஒர்க் பண்ணுங்க ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் இதில் மேண்டிட்டரி ஹாஸ்டலில் தான் நீங்கள் தங்கணும். படிப்பு காலம் முழுக்க நீங்கள் மேண்டிட்டரி ஹாஸ்டலில் இருக்கணும். ப்ளஸ் 7 இயர்ஸ் பாண்ட் இருக்கணும். நீங்கள் மிலிட்ரி டாக்டராக 7 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணணுங்க. ஓகே, இதில் அடுத்தபடியாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லுவாங்க. AFMC ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர்ஸ் சிலது இருக்குங்க. மற்ற MBBS கோர்ஸ் மாதிரி இல்லாமல் இது மிலிட்ரி சர்வீஸ்ன்றதுனால அதுக்காக பிரத்யேக ஸ்பெஷல் இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்குங்க. அதில் TOELR அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இங்கிலீஷ் ப்ளஸ் ரீசனிங், அது 40 MCQs இருக்குங்க, 80 மார்க்ஸ்க்கு. அதுக்கடுத்து ஒரு டெஸ்ட் பார்த்திங்கன்னா PAT சைக்காலஜி டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ நடக்கும் 50 மார்க்ஸ்க்கு. அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். இந்த டஃப் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் செக் பண்ணுவாங்க. அது மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா ஃபைனல் ஸ்கோர் அது எப்படி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, நீட் ப்ளஸ் TOELR அந்த ஸ்கோர்ஸ் பை 4 ப்ளஸ் உங்களோட இன்டர்வியூவில் எடுத்த மார்க். இதன் அடிப்படையில் தான் உங்களை இந்த கோர்ஸில் சேர்ப்பாங்க. ஓகே, இதனோட லாஸ்ட் இயர் நீட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னாக்கா, பாய்ஸ்க்கு 666 கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு. கேர்ள்ஸ்க்கு 681 நீட் கட் ஆஃப் முடிஞ்சிருங்க. இது 2024 கட் ஆஃபுங்க. ஸோ இந்த உங்களுக்கு இதெல்லாம் எலிஜிபிளாக இருந்தாக்கா நீங்கள் இந்த மிலிட்ரி காலேஜில் போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஃப்ரீயாக நீங்கள் படிக்கலாம். ஆனால் 7 வருஷம் பாண்ட் இருக்குது. படிப்பு முடிஞ்ச பிறகு 7 வருஷம் நீங்கள் மிலிட்ரியில் சர்வீஸ் பண்ணுங்க. ஃபர்தராக இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா இதனோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போவுமே ப்ராஸ்பெக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் ஸ்க்ரீனில் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதை ப்ராஸ்பெக்ட்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள். முழுக்க எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் இதில் ஜாயின் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ டு ஜாயின் தி மிலிட்ரி சர்வீஸ் அஸ் அ டாக்டர். தேங்க்யூ.